அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் சக்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஒரு மிக துயரம் நடந்திருக்கிறது. காவல்துறை அத்துமீறல், காவல்துறை வெறியாட்டம், காவல்துறை அடாவடி. பார்த்திங்கன்னா, ஒரு கோவிலில் வேலை செய்கிறாரு தோழர் அஜித் அவர்கள். அந்த கோயில் சாமி தரிசனத்துக்கு ஒரு ஃபேமிலி வருகிறது. அந்த ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காரை போயிட்டு பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு டிரைவிங் தெரியாது. அதனால் அவர் அங்கே வேறு ஒரு 2 நபரை கூப்பிட்டு இந்த காரை பார்க்கிங் செய்ய சொல்லியிருக்காரு. இப்போ பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா, எங்கள் பின்னால் இருந்த 10 சவரன் நகையை காணோம், 6000 ரூபா ரொக்க பணத்தையும் காணோம், இவர் தான் களவாடிட்டார், திருடிட்டார், இவர் தான் கார் இவர்கிட்ட தான் நான் சாவியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் திருப்புவனம் காவல்துறை பார்த்திங்கன்னா ஒரு சும்மா வாய்மொழியாக சொல்கிறாங்க. உடனடியாக அவங்க ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு தனிப்படை 5 பேர் கொண்ட ஒரு தனிப்படை அமைத்து அந்த காவலர்கள் யூனிஃபார்மில் கூட வரல. பார்த்திங்கன்னா எல்லாம் அன்யூனிஃபார்ம் தான். கலர் சட்டையில் வேட்டி, பேண்ட் சட்டை, லுங்கி இது போல் தான் கட்டிகிட்டு அவரை கைது கூட பண்ணல. ஒரு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, ஒருத்தர் புகார் அளிக்க வராங்கன்னா எழுத்துப்பூர்வமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கும். இல்லைன்னா சொல்கிறாங்கன்னா அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு உடனடியாக அவசரமாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் அவர் கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறதோடு இல்லாமல் அடின்னு அடித்து பார்த்திங்கன்னா, கோயிலில் கூட்டிகிட்டு அடிக்கிறாங்க, ஏரிக்கரையில் கூட்டிகிட்டு போய்ட்டு அடிக்கிறாங்க, குளத்தமேட்டில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிறாங்க, மாட்டு கொட்டகையில் போட்டு அடிக்கிறாங்க, ஒரு தோட்டத்தில் போட்டு அடிக்கிறாங்க. பெரும் பரபரப்பாக வருது, செய்திகள், வீடியோ வருது. அவரே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல், நான் இங்கே மாட்டு கொட்டைகளை தான் சார் வச்சுருக்கேன், எடுத்து கொடுத்துறேன் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு எங்கடா அந்த நகையை அப்படின்னு சொல்லவே பார்த்திங்கன்னா, இல்லைங்க சார் நான் எடுக்கலை, என்னால் அடி தாங்க முடியாமல தான் அதை போல் நான் சொல்லிட்டேன், நான் எடுக்கலை சார் அப்படின்னு சொல்ல திரும்பவும் போட்டு அடிக்க அவங்க போலீஸார் அத்துமீறி உடனடியாக அந்த தோழர் அஜித் வீட்டுக்கு போயிட்டு விரைந்து சென்று அங்கே போய் அவங்க பீரோ அது இது எல்லா வீட்டையும் செக் பண்ணுறாங்க. நகை இல்லை. ஏன்னா அவர் திருடலை. திருடி இருந்தால் தானே இருக்கும். அனாவசியமாக இது பண்ணுறாங்க. அப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க தம்பியை கூட்டிகிட்டு கைகாலை கட்டி போட்டு அவர் தம்பி முன்னாடியே அவர் அண்ணனை அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா, அவருக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்துடுறாரு. அவங்க அம்மா மட்டும்தான் அவங்கள சின்ன வயசுலேருந்து காப்பாற்றிருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க அம்மா அவங்க தம்பி வேலைக்கு போகல, இவர் வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பம் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அடாவடியாக அவரை அடின்னு அடித்து பயங்கர துன்பத்துக்கு ஆளாக்கி இதை போல் செயலில் ஈடுபட்டிருக்கு காவல்துறை. இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதோடும் இல்லாமல் இவர்கள் இந்த 10 சவரனத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு சந்தேகமே எழுகிறது. இந்த காவல்துறை கும்பலோ, ஏன்னா இப்போ நகை பார்த்திங்கன்னா ஒரு சவரன் 1 லட்ச ரூபா, ஒரு பவுனு 1 லட்ச ரூபா விற்குது. அதனால் 10 பவுனு 10 லட்ச ரூபா எப்படியாவது இவங்ககிட்ட திருட ஒத்துக்க வச்சு இந்த 10 பவுனை காசை வாங்கி நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருந்தாங்களா, அதுவும் தெரியல. ஏன்னா இருக்கும், ஏன்னா இப்போலாம் அப்படி தானே நடக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவல்துறை அத்துமீறி தான். உங்கள் வேலை என்ன? குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக நீதிமன்றத்தில் தான் ஒப்படைக்கணும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை கைது பண்ணுறாங்க. அவங்க ஒரு நகையை காணுன்னு சொல்கிறவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சார்ஜ் ஷீட்டு கொடுத்தீங்களா? சார்ஜ் ஷீட்டும் கொடுக்கல. சார்ஜ் ஷீட்டு கொடுக்கல. அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போடல அவர் பேரில். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வழக்கே பதியல அவர் பேரில். இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய அடாவடி, இது ரொம்ப மோசம். இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல.
அதே போல் திமுக அரசு தான் இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏன்னா அவர் தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் போலீஸ் மந்திரியாக இருக்கிறாரு. வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் வந்து இதே போல் ஒரு சம்பவம், பெனிக்ஸ் இதே போல் ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்புணவத்தில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதுவாவது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒன்றுமே போடலை. ஒன்றுமே ஒரு அந்த கேஸ் கொடுத்தவங்களுக்கு கூட ஒரு சார்ஜ் ஷீட்டு கூட அந்த கேஸ் கொடுத்தவங்களுக்கு வாங்கலை, போடலை. ஒரு வாய் மூலயமா எப்படி ஒரு வாய் மூலயமா நீங்கள் எப்படி அவங்கள வந்து நீங்கள் கிராஸ் கேள்வி கேட்டிருக்கணும்ல. நீங்கள் உண்மையாலுமே நகை எடுத்து தான் வந்தீங்களா, இல்லை எடுத்துக்கிட்டு வரலையா, இல்லை வந்திருந்தா எப்படி, யார் என்ன, உங்கள் கூட யார் வந்தா என்ன ஏதுன்னு விசாரித்து வச்சுக்கணும்ல. அவங்களையும் விசாரிக்கல. வேணா அவங்க சொன்னால் மட்டும் அதுதான் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயமா? இது என்னப்பா இது? உடனடியாக இதில் தலையிட்டு அரசு தலையிட்டு இந்த அடாவடியாக அஜித் அவர்களை அடித்து கொன்ற 6 காவலர்களையும் பணி நீக்கம் செய்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து சஸ்பெண்டெல்லாம் போதாது, கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கொலை குற்றவாளி. இப்போ சாதாரண மக்கள் ஒரு கொலையை பண்ணிட்டா நீங்கள் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரீங்கல்ல, அதே தானே இதுவும். போலீஸ்காரர்கள் வந்து அடாவடித்தனமாக ஒரு கொலையை பண்ணால் அவங்களுக்கு ஒரு சட்டமும் சாதாரண ஏழை மக்களுக்கு ஒரு சட்டமும் இருக்கக்கூடாது. உடனடியாக அவர்களின் வேலை பணி நீக்கத்தை தடுத்து எடுத்துவிட்டு, அந்த இறப்பு மிக கொடூரமானது அந்த குடும்பத்திற்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வயசானவங்க. அந்த தம்பி, அவருடைய அஜித் அவர்களின் தம்பிக்கு இந்த அரசு வேலையை வழங்கி அந்த குடும்பத்தை காக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் காவல்துறை அவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், அடாவடித்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் பொதுமக்களை பாதுகாப்பதற்காகத்தான் உங்களை வேலையில் அமர்த்துகிறது அரசாங்கம். வாதியார் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், காவலர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும், நீதிமன்றம் நீதிகளை காக்க வேண்டும். அதே போல தான் உங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அதை போல் காவலர்கள் மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் மக்கள் வரி பணத்திலிருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். அதை மறந்து மக்களை வந்து பார்த்திங்கன்னா இருப்பவர்கள் ஒரு விதமாக நடத்துகிறது காவல்துறை, இல்லாதவர்களை ஒரு விதமாக நடத்துகிறது இந்த காவல்துறை. இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இருப்பவர்கள் இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் சட்டம் சமமாகத்தான் நடத்த வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆகையால் இந்த சட்டத்தை மீறி காவல்துறை நடந்து கொள்ளக்கூடாது. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது, மிக வருத்தத்தக்கது. இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தலைகுனிவு தான் என்று தான் நான் கருதுகிறேன். உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்து சாகும் வரை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.